ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான சௌ கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட்டு செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லோரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை ரைஸோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இதனால் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1லேருந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய மிளகான்றதுனால 1 சேர்த்துருக்கேன். 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே ஒரு சௌவை நான் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே சௌ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ குக்கர் மூடி 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். கூட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளிச்சிட்டு அப்படியே அந்த கூட்டோடு சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சௌ பார்த்தீங்கன்னா காய் எதுவுமே குழையாமல் நல்லா முழுசாக இருக்குது. இது சுட சுட சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.